நோக்கம் என்னவென்றால், நாங்கள் ஒரு மாத காலம் ரமலான் மாதத்தில் நோன்பு என்ற விரதம் இருக்கிறோம். இந்த நோன்பு காலத்தில் பகல் நேரத்தில் நாங்கள் உண்ண மாட்டோம், பருக மாட்டோம், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட மாட்டோம், இந்த பொய் பேச மாட்டோம், புறம் பேச மாட்டோம். இது மாதிரியான கட்டுப்பாடுகளோடு நாங்கள் ஒரு மாத காலம் விரதம் இருக்கிறோம், நோன்பு இருக்கிறோம். இந்த நோன்புடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், மனிதன் இறைவன் தன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற ஒரு அச்ச உணர்வை அடைய வேண்டும். அப்பதான் மனிதன் தவறு செய்ய மாட்டான். அரசாங்கத்தை ஏமாற்றி தவறு செஞ்சிடலாம், சட்டங்களை ஏமாற்ற முடியும், நீதிமன்றங்களை ஏமாற்ற முடியும், இறைவனை ஏமாற்ற முடியாது. அப்ப இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற ஒரு அச்ச உணர்வை தினசரி அதை உண்டாக்கி ஒரு பயிற்சி எடுக்கிறோம். அந்த ஒரு மாத காலம் நாங்கள் தனியாக வீட்டில் இருந்தால் கூட, யாரும் பார்க்காவிட்டால் கூட சாப்பிட மாட்டோம் நோம்புல. இறைவன் பார்க்கிறான் என்ற அச்சம். தண்ணீர் தாகமாக இருந்தால் கூட வீட்டில் யாரும் இல்லாவிட்டால் கூட குடிக்க மாட்டோம், இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அப்ப இறைவன் பார்க்கிறான் என்ற ஒரு காரணத்திற்காக எங்களுக்கு சொந்தமான உணவையே நாங்கள் தியாகம் பண்ணி இருக்கும் பொழுது, எங்களுக்கு சொந்தமான ஒரு பானத்தையே நாங்கள் தியாகம் பண்ணி இருக்கும் பொழுது, எங்களுக்கு சொந்தமான மனைவியோடு கணவனோடு சம்பவம் செய்வதையே தியாகம் பண்ணி இருக்கும் பொழுது, பிறருடைய பொருளை நாங்கள் எடுக்க பயப்படுவோம். எங்க உணவையே இறைவன் சொன்னான் என்பதற்காக நாங்கள் சாப்பிடுவதில்லை. இப்போ இந்த மாதிரி ஒரு பயிற்சி எடுப்பது எங்களுக்கு மாத்திரம் இல்லாமல் உலக மக்களுக்கே நல்லது. ஒரு முஸ்லிமின் மூலமாக யாருடைய பொருளாதாரத்துக்கு பாதிப்பு வராது. ஒரு முஸ்லிமின் மூலமாக ஒழுங்கான முஸ்லீமாக இருந்தால், இந்த பயிற்சியை சரியான முறையில் எடுத்தால், இந்த ஒரு பயிற்சி எங்களுக்கு இஸ்லாம் மார்க்கம் ஒரு மாத காலம் தந்து அதற்கு நன்றி செலுத்த சொல்லிதான் இந்த பெருநாள். இந்த பெருநாள் என்பது மற்ற பண்டிகைகள்லாம் சந்தோஷத்துக்காக கொண்டாடுவார்கள். நாங்கள் இறைவனை தொழுதோம். பெருநாள் என்ற பெயரில் நாங்கள் கேளிக்கை இல்லை, மதுபானங்கள் அருந்துவதில்லை, ஆட்டம் பாட்டங்கள் போடுவதில்லை, பட்டாசு வெடிப்பது இல்லை. நாங்கள் செய்வதெல்லாம் என்னென்னா, காலையில் இறைவனை தொழுகிறோம். நாங்கள் நல்ல முறையில் உணவு சாப்பிடுவோம், ஒருத்தர் சந்திச்சா எப்பவும் சொல்கிற மாதிரி சலாம் சொல்லிக்கிறோம். ஆனால் பண்டிகை என்கிற பெயரில் பிறருக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் செய்யக்கூடாது, எப்பவும் செய்யக்கூடாது. பண்டிகைங்கிற நாங்கள் சந்தோஷமாக இருப்பதற்காக வேண்டி நாங்கள் பட்டாசு வெடித்தால் 4 பேர் அதனால் பாதிக்கப்படுவாங்க, புகை மாசுபடும், மக்களுக்கு கெடுதி ஏற்படும், இதய நோயாளிகள்லாம் கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி இல்லாமல் சந்தோஷமாக இருப்பது, சந்தோஷமாக சாப்பிடுவோம், நல்ல ஆடை அணிவோம், இருந்த வெளியிலேயே போய் சுற்றி பார்க்குறோன்னு பார்ப்போம். வேறு மாதிரியான பிறருக்கு கேடு செய்யக்கூடியது, நள்ளிரவில் அந்த தேதி பிறந்து விட்டதுன்னு சொல்லி வாகனங்களை மறிக்கிறது, இது மாதிரியான செயல்கள்லாம் நாங்கள் செய்யக்கூடாது. எங்கள் மார்க்கம் எங்களுக்கு தடுத்து இருக்குது.